வணக்கம். யுவர் அழகு பில்டர்ஸ். ரெனோவேஷன் ஒர்க்கு, பில்டிங் ஒர்க் எதுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சிறப்பாக செஞ்சு தருவோம். கீழ ராஜகுலராமில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரெனோவேஷன் ஒர்க்கு. பில்டிங் வந்து ஒரு 50 இயர்ஸ் ஆச்சு கட்டி முடிச்சு. ரூஃப் கொஞ்சம் வீக் ஆகிடுச்சின்னு சொல்லி பிளாஸ்டிங் பண்ண போயிருந்தோம். இப்போது கிச்சன் டைல் ஒர்க்கும் கிச்சன் டாப் ஒர்க்கும் பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்கே நம்ம ஆரம்பித்தாச்சு. வீக்காக எந்தெந்த இடம் இருக்கோ அதை பூரா தட்டி எடுத்துட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது போக குளிக்கிற தண்ணி பைப்பு அது இதுன்னு சின்ன சின்ன வேலை அதை நம்ம பார்க்குற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் ஓல்டு பில்டிங்க்கு நம்ம பிளாஸ்டிங் ஒர்க்கு பார்க்குறதே இல்லை, சரிங்களா? ஏன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சிமெண்ட் பாலோட கெமிக்கல் யூஸ் பண்ணி அந்த அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நாள் கழித்து தான் நம்ம பூசவே ஆரம்பிப்போம். ஒரு 1/2 hour கழித்து தான் நம்ம பூசவே ஆரம்பிப்போம், சரிங்களா? அது நல்லா செட் ஆகிடுச்சு, காஞ்சிருச்சு அப்படின்னா உடனே நம்ம பூசிக்கலாம். இப்போ பிளாஸ்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சுச்சு. ஆனால் டைல்ஸ் ஒர்க் போட சொன்னதுனால அப்படியே டொமாலிஷன் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். தரையை உடைக்கிற வேலை எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். ரெண்டாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ரூஃப் வீக்காக இருந்ததுனால என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ரூமும் பெரிய ரூமு, சிங்கிள் பீம் கொடுத்தோன்னா மறுபடியும் அந்த ரூஃப் வந்து துவல்றதுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பீமாக கொடுத்துட்டோம். சரி அப்படின்னா அது காலத்துக்கும் அப்படியே இருக்கும்னு சொல்லி 2 பீமாக கொடுத்துட்டோம். அந்த 2 பீமுமே 3/4 அடி திக்னஸில் நம்ம பீம் வந்து வாங்கினோம். வாங்கி அது வந்து 20 அடி இருந்துச்சு ஒரு பீமு. 2 பீமாக கட் பண்ணும்போது ஒரு 4-5 அடி வேஸ்ட்டாக போச்சு. ரூம் வந்து 16 சைஸு. ஒரு 3 அடி 4 அடி வேஸ்ட் ஆகிடுச்சு 2 பக்கமும். எடுத்து அதை நம்ம அந்த சுவத்து மேலே வச்சுட்டு அந்த பீமுக்கு பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பீமை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டீலோட டாப்பில் வந்து நம்மளால் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா பெயிண்ட் அடிக்க முடியாது. அதனால் இரும்பு எதுவும் பாதிக்கிற மாதிரி வாய்ப்பு கூட இருக்கும். ஏன்னா லீக்கேஜ் ப்ராப்ளமும் இருந்துச்சு அந்த பில்டிங்கில். ஸோ அதனால் நம்ம முதலே பெயிண்ட் பண்ணிட்டோம். பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் எடுத்து மேலே கொண்டு போனோம். மேலே கொண்டு போய் ப்ராப்பராக டொமாலிஷன் பண்ணி அந்த பீமை வந்து செட் பண்ணோம். அதோட வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பீமை ஏற்றுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் 10 பேர் சேர்ந்து அந்த பீமை தூக்கணும். ஏன்னா ஒரு பீமோட வெயிட்டை குறைஞ்சது ஒரு 300 கிலோ 400 கிலோ வரும். குறைஞ்சது சொல்கிறேன், ஒரு பீமு வெயிட்டு சொல்கிறேன். அப்போ 2 பீம் ஏற்றணும் இல்லைங்களா? அந்த வீட்டுக்கு வந்து முன்பக்கம் ஏற்ற முடியாது. முன்னாடி பில்டிங் வந்து லென்த்தி ஜாஸ்தி. அதனால் சைடில் போய் அந்த பீமை கயிறை போட்டு மேலே ஒரு 8 பேர், கீழே வந்து 2 கோக்காளி வச்சு அந்த கோக்காளிக்கு மேலே அந்த பீமை வச்சு திருப்பி நாங்கள் எல்லோரும் மேலே போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் பண்ணோம். இப்போ அந்த பீமோட பிக்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பீம் தான் கிட்டத்தட்ட 300 கிலோலேருந்து 400 கிலோ இருக்கும். 2 பக்கம் 3 பக்கம் கயிறை கட்டி தான் நாங்கள் தூக்கணும். கோக்காளி மேலே எடுத்து வச்சுட்டு எல்லோரும் மேலே போய் கீழே 2 பேர்த்த மட்டும் நிற்க சொல்லியிருந்தோம். கம்பை வச்சோம், கயிறை லேசாக பிடிக்கிற மாதிரி வச்சுருந்தோம். ஒரு சேஃப்டிக்காக 2 பேர்த்த கீழே நிப்பாட்டி வச்சுருந்தோம். ஏன்னா வெயிட்டு புல் பண்ணி இழுக்கிறதெல்லாம் நாங்கள் தான், வேறு யாரும் இழுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இந்த கடவு மாதிரி இருக்கவங்க இந்த பக்கம் தான் நம்ம கொண்டு வரணும் பீமை. பீமுக்கு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அந்த பீமை வந்து உடச்சதுக்கப்புறம் மேலே தூக்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோக்கு வரும். ஏன் 2 பீமாக நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பீமாக கொடுத்துட்டோன்னா அந்த ரூஃப் வந்து துவளாது. அதுக்காண்டி 2 பீமாக நம்ம கொடுத்துட்டோம். காலத்துக்கும் அப்படியே இருக்கும். இந்த பில்டிங் அவங்க வீட்டுக்காரங்க என்றைக்கு அதை டொமாலிஷ் பண்ணணும்னு நினைக்காங்களோ அன்றைக்கி தான் இந்த பீமை கை வைக்கலாம். அந்த பீமும் வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். பில்டிங் டொமாலிஷன் பண்ணும்போது அந்த பீமை தனியாக எடுத்து தேவையில்லைன்னா நம்ம வெளியே ரேட்டுக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை நமக்கு தேவைன்னாலும் நம்ம அடுத்தடுத்த பில்டிங்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பர்பஸ் யூஸ் தான். கீழே இது மாதிரி ஒரு இடத்துல பீம் வைக்கிற சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் நாங்கள் அது வீட்டுக்காரங்க சொன்னாங்க வெல்டு வைங்க அப்படின்னு. வெல்டு வைக்கல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஒரு வெல்டு வச்சோம்னா 1000 கிலோ தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. அப்படின்றதுனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் பீமாகவே லென்த் பீமாகவே வச்சு விட்டாச்சு. அதுக்கும் இந்த பீம் வந்து இப்போ வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து காங்கிரீட் போட்டு அடைச்சிடுவாங்க. எல்லாத்தையும் மோல்டடாக காங்கிரீட் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. இன்னுமே வந்து ரூஃபுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அந்த சீலிங் வந்து துவளாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? அடுத்து பெயிண்டிங் ஒர்க்கு அப்படி சொல்லி வரிசையாக அந்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும்.
ஃபுல்லாக பாருங்கள். எதுவும் ரெனோவேஷன் ஒர்க் அப்படின்னா தாராளமாக கூப்பிடுங்க, உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தருவோம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தலவரிசையும் ஈரம் இறங்கிருச்சு. ஏன்னா 50 வருஷங்கும்போது அந்த தலவரிசையில் உள்ள மழை பெய்யும்போது செய்யும்போது அந்த ஈரம் வந்து அந்த தலவரிசை வழியாக கீழே இறங்கத்தான் செய்யும். அது வேறு ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் பார்த்துட்டு அந்த ஜாயிண்ட்டு தலவரிசை ஜாயிண்ட்டை மட்டும் உடச்சி எடுத்துட்டு திருப்பி அதில் வந்து கெமிக்கலை வச்சு சிமெண்ட்டும் கெமிக்கலும் குழச்சி வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கலும் சிமெண்ட்டையும் குழச்சி அதில் லேசாக அப்ளை பண்ணி விட்டுட்டு திருப்பி அந்த கல்லுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒயிட் கலர் வெதரிங் கோர்ஸ் வந்து அடித்து அப்படியே வச்சுருக்கு. இப்போ இந்த வேலையும் பார்த்து முடிச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷம் பக்கம் ஆக போகுது. 1.5 வருஷம் 2 வருஷம் பக்கம் ஆக போகுது. 2 வருஷம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் முடிஞ்சு. ஸோ வீடியோ வந்து போட முடியல. நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் போட முடியல. அதனால் அப்படியே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஒர்க்கு ப்ராப்பராக நம்ம இப்படி தான் பார்ப்போம். நம்ம ரெனோவேட் பண்ணுறோமா, சில வருஷத்துக்கு அந்த பில்டிங் நல்லா இருக்கணும். ஏன்னா 50 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இவங்க அடுத்தடுத்த தலைமுறை இருக்க வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வீட்டுக்காரங்களும் லோக்கலில் இல்லை, கீழராஜகுளம் இல்லை, அவங்களும் வெளியூரில் இருக்காங்க. அவங்களோட ரிலேட்டிவ் மருமக எல்லாருமே வெளியூரில் தான் இருக்காங்க. அதனால் நம்ம சிம்பிளாக இதை மட்டும் முடிச்சு கொடுத்தாச்சு. உங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு பண்ணணும், புதுசாக ஒரு பில்டிங் கட்டணும், ப்ராப்பராக கட்டணும், வாஸ்துப்படி கட்டணும் அப்படின்னா நீங்கள் எங்களை நம்பி கொடுக்கலாம். சிறப்பாக செஞ்சு தருவோம். நன்றி, வணக்கம்.